காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே நாம் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளில் நாம் கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள ஐக்கியத்தை பற்றி நாம் விரிவாக படிக்கப் போகிறோம். ஏற்கனவே ஐக்கியம் என்ற தலைப்பிலே ஒரு 30 பாடத்திற்கு மேலாக நாம் பேசியிருக்கிறோம். இது கிறிஸ்துவுடனான சரீரத்துடனான ஒரு ஐக்கியத்தை பற்றின ஒரு பாடம். அதை நாம் கவனமாய் படிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 17 வரைக்கும் நம்ம காலையில் ஒரு வசன பகுதியை வாசி கேட்டோம். அந்த வசன பகுதியிலே ஒரு சிறிய பகுதி, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கேள்வியானது, ஐக்கியம் கொண்டிருப்பதின் கருத்து, அர்த்தம் அது என்ன? எப்படி நம்ம இந்த கர்த்தருடைய பந்தி ஐக்கியமாக இருக்கிறது? நாம் எல்லோரும் எப்படி ஒரே அப்பமா நம்ம இருக்கிறோம்? பங்கு பெறும்போது அப்படின்னு தெரியும். ஒரு சாதாரணமா நாம் அப்பத்தை எடுத்து பிட்டதுனால நம்ம பங்கு பெற்றுவோமா? அடுத்த காட்சியானது, நாம் பிட்கிற அப்பம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா, அந்த பிட்கிற என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்றோம். அப்போ நம்ம அப்பத்தை எடுத்து பிட்டு என்று ஒரு வார்த்தை இருக்கு, அதை பற்றி நாம கொஞ்சம் பார்க்க போறோம். அப்போ நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஜெபிக்கிற இந்த காரியமானது ரத்தத்தின் ஐக்கியம். இப்ப ரத்தத்தின் ஐக்கியத்தை பத்தி நாம் பார்க்கல, நாம் பிட்கிற சரீரத்தின், கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம் என்று பார்க்க போறோம். பொதுவாக இதுக்கு முந்தின பாடங்களில் சில பாடங்களில் அது மாதிரி அல்லது மாறுகிறது, இதெல்லாம் உண்மையா, அப்படி இருக்கிறதா என்று சொல்லி நம்ம முன்பே நாம் பார்த்துட்டோம். இது இப்படி மாற்றம் அடையுதா அப்படிலாம் ஒரு காரியம் இங்கே சொல்லப்படலை. அது நம்ம யூகமாக தான் இருக்க முடியும். அவர் என்ன சொல்றாரோ அது ஆமான்னு நம்ம ஒத்துக்குவோம். பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். அப்ப சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா. இப்ப கர்த்தருடைய இந்த பந்தி ஏன் ஐக்கியத்தின் பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது? இந்த வசனத்துல ஐக்கியம் என்ற வார்த்தையானது பொதுவா பங்காளி, கூட்டாக சேர்ந்து செய்வது, ஒரு செயலை எல்லோருமாக இணைந்து பங்காளித்துவமாக கூட்டாளியாக ஒன்றாக செய்வதை குறித்து இது பேசுகிறது. ஆனா இந்த ஐக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு எதிரான ஒரு ஐக்கியத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போறது நல்லமா இருக்கும். அது என்ன எதிரான ஐக்கியம்? உலகத்தோடு கொண்டிருக்கிற ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த ஐக்கியம் என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விளங்கும். 2 கொரிந்தியர் 6:14 வரைக்கும், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? யார ஒளின்னு பேசுறாரு, யார அந்நிய நுகம் பேசுறாரு, யார அவிசுவாசி என்று பேசுறாரு என்று நமக்கு தெரியும். இது ஐக்கியம் ஏது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இசைவேது. அப்ப எப்படி நீங்க இசைய முடியும், எப்படி பங்காளியா இருக்க முடியும்? அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்றாரு. இந்த ஐக்கியம் தவறானது, கூட்டாளி தவறானது, உடன்பாடு தவறானது, ஒன்று சேருவது தவறானது. இது நம்ம புரிஞ்சுக்கிறோமா? எப்படி ஒன்று சேர்றோம்? இது தேவன் வெறுக்கக்கூடிய செயல். இது அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வர வேண்டிய செயல். நாம் இதை புரிந்து கொள்வதற்காகவே படிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தையினுடைய நேரடியான அர்த்தமானது பங்காளியாக இருப்பது, சேர்ந்து இணைந்து
ஒன்றாக கூட்டாக இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இவற்றை நாம் நலமாக புரிந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான். இது நமக்கு புரியுதுதானே? இந்த ஐக்கியம், பங்காளி ரெண்டு சேர்ந்து செய்வது, இணைந்து ஒற்றுமையாக ஒரே மனதோடு செய்வது, இந்த ஐக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு தவறு நடக்கிற பொழுது, ஒரு ஸ்திரீ கெடுக்கப்படும் பொழுது, ஒரு ஸ்திரீயோ கூக்குரலிட்டால் அவள் அதனுடனான ஐக்கியத்தை உடன்படவில்லை. இப்போ உடன்பாடு அவளுக்கு இல்லாதபடியினால் அவள் கூக்குரலிட்டாள். தேவன் அவளை காப்பாற்றும்படி கேட்கிறார். ஆனால் இரண்டு பேருமே ஏன் கல்லறியப்பட வேண்டும் என்றால், இரண்டு பேருமே கூட்டாளியாக இணைந்து ஐக்கியமாக ஒன்றாக சேர்ந்து செய்யும் பொழுது இது கொல்லப்பட வேண்டும். இப்போ ஐக்கியம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படிங்கிறது விளங்குது. கலாத்தியர் 2:9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. இந்த வார்த்தையினுடைய நேரடி அர்த்தம் பங்காளியாக இருப்பது அல்லது பங்காளித்துவம், கூட்டாக அல்லது சேர்ந்து செய்வது. கூட்டு என்பது ஒரே வேளையில் சேர்ந்து இணைந்து ஈடுபடுவதாகும். ஒரே நோக்கம், நம்பிக்கை, லக்கு, இவங்கெல்லாம் ஒருவருக்காக ஒரே வேளையில் தேவனுக்காக ஈடுபட்டிருந்தனர். பொல்லாத இந்த காரியத்தில் மத்த 23:30 யூதர்கள் தீர்க்கதரிசிகளை கொல்ல தங்கள் பிதாக்களுடன் கூட்டாளியாக இருந்திருக்க மாட்டோம் என்று கூறினாங்க. இதெல்லாம் உண்மை என்று அவர் ஒத்துக்கல. எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசியின் இரத்த பிழைக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் சொன்னா, ஐயா உங்களுக்கு கீழ்ப்படியல, இயேசுவுக்கே கீழ்ப்படிய மறுத்துட்டாங்க. வாயில சொல்றாங்க, உண்மையிலே இல்லை. சரி, ஒரு கருத்தை நம்ம நிறைவு செய்வோம். ஐக்கியம் என்பதுன்னா என்ன கருத்து, என்ன அர்த்தம், அதோடு பேசியிருக்காரு என்பது நம்ம பார்த்துட்டோம். 1 யோவான் 1:1-3 அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வேளையில் தேவனோடு சேர்ந்து இணைந்து கூட்டாளியாக அவர்கள் வேலை செய்தார்களா? அப்போஸ்தலரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் வேலை செய்ய அவள் எவ்வாறு உற்சாகப்படுத்தினாங்க? 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நோக்கம் என்னங்க? அவங்க எப்படி சேர்ந்து வேலை செய்கிறாங்களோ அதே போல இவர்களும் சேர்ந்து கூட்டாக செய்யணும். இப்போ எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இதை தவிர வெளியில் இல்லை. அதே நிலைக்கு தான் சபையாரும் அழைக்கப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 3:9 பவுல் கொரிந்தியர்களுக்கு ஊழியம் செய்வதில் தேவனோடு சேர்ந்து வேலை செய்தாரா? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தன் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கடவன். கேள்வியானது, இவங்க தேவனுக்கு எப்படி பணியாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன் வேலையாட்களாக சேர்ந்து உடனாளியாக ஐக்கியமாக உடன்பட்டு இந்த வேலையில என்ன செய்துங்க? அவங்க செய்தாங்க. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு நம்ம பங்காளியா இருக்கணும்னா
எதுல பங்காளியா இருக்க விரும்பணும் அப்படிங்கறத சொல்றார். பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. இப்போ உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும்னா பாடுகளோடு சேர்ந்து பாடுபடணும். அவருடைய பாடுகள், என்னுடைய பாடுகள் கிடையாதுங்க. அவருடைய பாடுகள்ல நான் சேர்ந்து பங்காளியா அவர் என்ன பாடுபட்டாரோ அதே பாடப்பட்டோம்னா உயிர்த்தலில் நம்ம தகுதியாக ஆக முடியும். 1 கொரிந்தியர் 10:16 இவ்வாறு கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் நாம் ஒன்றுபடலாம் அல்லது பங்கு பெறவும் முடியும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? சரி, அப்போ இயேசு தம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு புசிக்கவும் குடிக்கவும் தர்றதாக சொல்றார். யோவான் 6:48 48 வரைக்கும். அது ஒரு நீண்ட வசனம், உங்களுக்கு அடிக்கடி வாசிக்கிறீங்க. ஆனால் அதை புசிக்கும் போது பிழைக்க முடியும், நிலைத்திருக்க முடியும், ஜீவன் இருக்க முடியும், இல்லைன்னா ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ இயேசுவின் சரீரம் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இது சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2:5 வரைக்கும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தாழ்த்தினார். இப்போ கிறிஸ்துவனுடைய பாடுகள் தாழ்மை நாமோ ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோமானால் ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாம மரிக்கிற வரைக்கும் கிறிஸ்து எப்படி தாழ்த்தினாரோ அதே போல நம்ம தாழ்மையாக இருந்தாதான் அது ஐக்கியம் கிடைக்கும். தற்காலிகமானதல்ல, இது நம்முடைய மரணம் வரைக்கும் அவருடைய பாடுகளை நம்ம தொடர்ந்து பின்பற்றணும். இப்போ சிலுவைக்கும் நமக்கும் உலகத்திற்கும் இயேசு தம்முடைய பிதாவின் மேல் கொண்ட அன்பை நமக்கு விவரிக்கிறதுங்க. இப்போ இந்த பாடுபடும் போது நம்ம எதை நமக்கு கற்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும், எழுந்திருங்கள், விடு விட்டு போவோம், வாருங்கள் என்று சொன்னார். அப்போ அன்பாயிருந்தால் என்ன செய்தார் அப்படின்னா கட்டளையின்படி செய்தார். இப்போ ஐக்கியம், கிறிஸ்துவோடு ஐக்கியம் நமக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பாடுபட்டாரோ பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதே பாடுகளை நாமும் படும்போது ஐக்கியம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். யோவான் 10:17-18 சிலுவையை சகித்து அவருக்கு கீழ்ப்படிய இயேசு மனமுள்ளவராக இருந்தபடினாலே பிதா இயேசுவை நேசிக்கிறார். நாமளும் அதே பாடுகளை நம்ம படணுங்கிறது தான் மாதிரியை வச்சிருக்காரு. அப்போ அந்த கட்டளையெல்லாம் பிதாவிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டதாகவும் சொல்றாரு. இப்போ கிறிஸ்து சிலுவையில் இருந்தபோது எந்த சரீரத்தில் இருந்தார் என்பதை நாம் அறியும் போது அவரோடு நாம ஐக்கியம் தொடர்பு கொள்கிறோம். அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோதித்து அறியணும். என்ன சோதிக்கணும்? அவர் இந்த அப்பத்தில் புசிக்கும் போது நம்ம என்ன சோதிக்கணும்? அபாத்திரமா போஜனம் பண்ணா என்ன? அதுக்கு எதிராக இருக்கிறது என்ன? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாததினாலே. கர்த்தருடைய சரீரத்தை என்ன அறிந்துக்கணும்? அவர் சிலுவை வரைக்கும் அவர் செய்த வேலை என்ன, தியாகம் என்ன, பட்ட பாடுகள் என்ன, இதை நான் இது மாதிரி செய்கிறேனா, நிறைவேற்றுகிறேனா? அப்போ நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நம்மை சோதித்து பார்க்கணும். எதை? பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார், எப்படி சுயமாய் செய்யாதிருந்தார், அவர் எவ்வளவு பாடுபடும் போதும் அவமானப்படும் போதும் பிதாவுக்கு தன்னையே ஒப்புவித்தார். இது போன்ற இந்த பாடுகளை நம்ம நியாயமாக தீர்ப்பு செய்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, இதெல்லாம் நம்ம நிறைவேற்றுகிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நம்ம சோதித்து பார்க்கணும். இப்போ கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள நம்மை நாமே சோதித்து பார்க்கிறோம். அவர் எப்படி
பிதாவுக்காக, பிதாவின் நிமித்தமாக சுகுந்த வாசனையாக இவ்வளவு வேலை செய்தாரோ நாமளும் இது போல செய்கிறோமா என்பது செய்யும்போது தான் தெரியும். இதுதான் சோதித்து அறிவது. இதுதான் இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து அறிந்து கொள்வது. அப்போது சிலுவையில் அவர் என்ன செய்தார் என்பதை காணும்போது சரீரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்னா, நன்மை செய்து உபத்திரவங்களை பொறுமையை சகித்தார். அநியாயமாய் பாடுகளை சகித்து கொண்டார். அது தேவனுடைய கிருபையை கொடுத்தது. இதெல்லாம் ஏன் செய்தார் என்று கேட்டீங்கன்னா, நம்ம பாடுபட்டு அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி செய்தார். அப்போ அவர் பாடுபடும் போது பாவம் செய்யல, வஞ்சனையும் காணப்படல, பதிலும் வையல, பயமும் உறுத்தல. நியாயமாக என்னுடைய பிதாவானவர் எனக்கு தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து ஒவ்வொரு பாடுகளையும் சகித்தார். அது அவமானத்தையும் சொல்லுது, நிந்தையும் சொல்லுது, காரி துப்புவதையும் சொல்லுது, தாடை மயிரை பிடுங்குவதையும் சொல்லுது, கன்னத்தில் அடிப்பதையும் சொல்லுது, தலையில குட்டுவதையும் சொல்லுது, பரியாசம் பண்ணுவதையும் சொல்லுது. இந்த பாடுகள் எல்லாம் நான் அவருக்காக படுகிறேனா? அவருக்காக பட்டா எனக்காக நான் இப்படி எப்படி நடப்பேன்? நான் எனக்காக இந்த ஆர்வத்தை அவருக்காக இழக்காம எப்படி இருப்பேன்? நம்முடைய செய்கையை நமக்கு வெளிப்படுத்தலையா? இது நம்ம சோதித்து பார்க்கிற ஒரு செயலாக இருக்கிறதா? எத்தனை காரியங்கள் நம்ம அவருக்காக பிழைத்திருக்கும் என்பது நம்ம சோதித்து பார்க்கும்போது நமக்கு தெரியறது இல்லையா? இப்போ இவ்வளவு பாடுகள் அவர் பட்டிருக்கார் இல்லையா? அப்போ கர்த்தராகி இயேசு நமக்கு முன்மாதிரியாக அனுப்பினார் என்றது கூறலையா? என்ன அவர் சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விதமான ஒரு வார்த்தை கவனிக்கிறீங்களா, இவ்விதமான விபரீதங்களை சகித்த நினைச்சுக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அதை பாடுபட வேணாமா? நினைச்சுக்கணுமா? மரணத்தை நினைங்கன்னா அதனுடைய அர்த்தம் தான் என்ன? நினைச்சா மட்டும் போதுமா? நினைச்சுக்கிட்டேன், நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றேன். சில மக்களை பார்க்குறீங்களா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இயேசு எனக்காக மரித்தார், இதுதானா? நான் அதுபோல நான் பாடுபடுகிறேனா, நிறைவேற்றுகிறேனா? இந்த விதமான பாவிகள் செய்யப்பட்ட விபரீதங்களை நான் சகித்துக் கொள்கிறேனா? அவரை போல ஓடுகிறேனா? அவரை போல பாவம் செய்யாமல் இருக்கிறேனா? அவரை போல பிதாவுக்கு ஒப்புவிக்கிறேனா? சரண்டர் பண்றேனா? இதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லையா? நிறைவேற்றுறது இல்லையா? பாருங்க, இப்போ ஐக்கியம் வேணும்னா இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இப்போ கர்த்தருடைய பந்தி இயேசுவின் சரீரம் நமக்காக பிற்கப்படுகிறது என்று சொல்கிறது. அவருடைய சரீரம் பிற்கப்படும் போது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா? இதையே நம்ம நினைவு கூறணும். இப்போ பாருங்க, நம்ம கிறிஸ்து உடனான சரீரத்தின் ஐக்கியத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த பூமியிலே நம்ம சரீரத்தில் வாழும் பொழுதும் அவர் போல சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதும் நாம் இந்த விதமான காட்சியை நாம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? எசையா 53:2 இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்போ நம்ம காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு என்று நம் வாரத்தின் முதலாளதோறும் சொல்றோம். இப்போ பிட்டு என்பதில் நம்ம என்ன சொல்றோம்? நாம் இதுபோல நம்ம சரீரத்தில் தேவனுக்காக பாடுபடுகிறோமா? அப்போ இந்த விதமாக நம்ம அடிக்கப்படுறோமா? அப்போ அவர் என்ன செய்தார்? அப்போ எசையா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கிறேன் சொல்றார்.
இப்போ நம்ம என்ன பாடத்தை படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, அப்போ பிட்டு என்றும் போது சரீரத்தில் இருக்கிற நாட்களில் அவருக்காக அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாத அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார். அழகு கெட்டு போகிற அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார். சௌந்தரியம் குலைக்கப்படுகிற அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார். தாடைகளை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார். அவமானத்தையும் உமிழ் இருக்கும் முகத்தை மறைக்காமல் பாடுபட்டிருக்கிறார். எத்தனை மக்களை நீங்கள் தவறு செய்கிற மக்களை நீங்கள் பார்க்குறீங்க. கற்பழிப்பு, கொலை மற்றும் விபச்சார விடுதிகள், முகத்தை மூடிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலையா? ஆனால் இயேசு அதை மறைக்கவில்லைன்னா என்ன சொல்றாருங்க? பிதாவினுடைய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், வெட்கப்படாமல் ஏற்றுக்கொண்டார். இது பாடு இல்லையா? இது சரீரத்தில் நாம் பாடுகிற இந்த பாடு இல்லையா? அப்பத்தை பிற்கும் போது இந்த நினைவோடு நம்ம ஒவ்வொரு முறையும் பாடுபடுகிறோமா? பாடுபட்டா நம்முடைய நடக்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம சோதித்து பார்க்கறது இல்லையா? உண்மையிலே நாம் பாடுபடுகிறோம் என்பது நமக்கு தெரியுதா? அப்ப நம்ம சோதிக்கிறது உண்மையா இருக்கா? அப்படி இருந்தாதான் நமக்கு துணை செய்வார். அதனால அவர் சொல்றாரு, நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டும் போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என்ன செய்தார்னா, என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். நீங்க அப்போஸ்தலர்கள் படிக்கலையா? அப்போஸ்தலர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போனார்கள். பாடுபடுவதை நாமோ சந்தோஷமா எடுத்துக்கிறோமா? அப்படின்னா நம்ம கடிந்து கொள்ளும் போது வருத்தம் அடைவோமா? சந்தோஷமா தானே இருப்போம். யாக்கோபு 1:2-4 பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அது பூர்ணப்படுவோம் என்று அறிந்து சந்தோஷமா எண்ணுங்கள் சொல்றார் இல்லையா? மத்திய 10 வாசிக்கிறோம் இல்லையா? துன்பப்படுத்தும் போதும் பொய்யாய் தீமையான மொழிகளை சொல்லும் பொழுதும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்? பரலோகத்திலே பலன் மிகுதியாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு பாடுகளையும் நாம சந்தோஷமா எடுத்துக்கிறோமா, இல்லை விருப்பம் இல்லாமல் எடுத்துக்கிறோமா? இது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம நடந்து கொள்கிற நடக்கை நம்மளுக்கு காட்டும். நீங்கள் சந்தோஷத்தோடு அந்த பாடுபடுறீங்களா, அல்லது விருப்பம் இல்லாமல் அந்த பாடுபடுறீங்களா? அப்போ சோதிக்கும் போது உங்களுக்கு என்ன சொல்லும்? நான் சரியா இல்லைன்னு சொல்லுமா, சரியா இருக்குன்னு சொல்லுமா? அப்போ இப்படி இருந்தால் தான் நமக்கு ஐக்கியம் கிடைக்கும். அப்போது நம்ம மனப்பூர்வம் இல்லாத ஒரு பாடும், மனப்பூர்வம் இல்லாத ஒரு வருகையும் நம்மளுக்கு என்ன சொல்லுது? நம்ம இன்னும் அதுக்கு ஐக்கியம் கொள்வதற்கு இன்னும் சரியான நிலையில் ஆயத்தமாக இல்லை என்பதை நமக்கு சொல்லும். வெட்கப்படுகிறோம் இல்லையா? அப்போது ஏசாயா 52:14 அதே நேரத்தில் சரீரம் பிற்கப்பட்டதை பற்றி பார்த்தோம். அவ்வளவு சரீரம் பிற்கப்பட்டாலும் இவ்வளவு அடியும் அவமானங்களும் பரியாசங்களும் நிந்தனைகளையும் அவர் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருந்த போதிலும் எலும்பு உடைக்கப்படாமல் இருந்தது எப்படி? ஏசாயா 52:14 மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபம், அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அவர்கள் பிரமிப்படைந்தார்கள். அந்தக்கேடுன்னா சிதைக்கப்பட்டது, அந்த உருவமானது கெடுக்கப்பட்டது. அப்போ அந்தக்கேடு அடைகிற அளவுக்கு, பிரமிப்பு அடைகிற அளவுக்கு அது மோசமான நிலையை கொடுத்திருக்கிறது. அப்போது சேதமாகலையா? அப்போ சேதமாகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இயேசு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிபந்தனை என்னங்க? அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிறகு நம்ம பார்ப்போம். இயேசு ஒரு பஸ்காவா இருக்காரா அப்படிங்கிற முதலாவது பார்த்துடலாம். 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ இயேசு கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாருங்க? யோவான் 1:23 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டினார். யோவான் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று சொன்னார்.
அப்ப இயேசு ஒரு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப இயேசு ஒரு பஸ்கா ஆட்டு குட்டியாக இருக்கிறார். எலும்பு உடைக்கப்படுவதில்லை என்கிறது பற்றி தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:19-20, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இப்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்த போதும் கூட கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சொன்னார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். இது அவரை பற்றின தீர்க்க தரிசனம். என்னாகமும் 9:11-12 நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆளாகிலும் உங்கள் சந்ததியாரிலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்படாமலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அது 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமையின்படியையும் அதை ஆசரிக்க கடவர்கள். இது பழைய ஏற்பாட்டின் மோசேயினுடைய நாட்களில் ஆசரிக்கப்பட்ட பஸ்காவுடைய நியமம். இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டி, பஸ்காவாகி கிறிஸ்து. அப்ப இந்த பஸ்கா கண்டிப்பாக எலும்பு முறிக்கப்படக்கூடாது. யோவான் 19:36-37 அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பாள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இப்ப இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாது என்ற வேதம் அறிவித்தது நிறைவேறினதா? நிச்சயமாக. இப்ப பஸ்காவின் நியமம் சரியாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சரீரத்தின் ஐக்கியத்தை பார்த்தோம். பிதாவானவர் இந்த வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேறவும் பண்ணுகிறார் என்பதையும் நாம பார்த்தோம். இது சாதாரணமா நம்ம இருக்கிறது இல்லை என்பதை கண்டுபிடிக்கணும். அவருடைய முக ரூபம் எப்படி இருந்தது என்பதை நம்ம ஏசியா புஸ்தகத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்தக்கேடு, சிதைக்கப்பட்டது, உருவம் கெடுக்கப்பட்டது. அப்படி இருந்த போதும் கூட எலும்பு உடையாம இருந்தது எப்படி? ஒருவேளை தேவன் நிச்சயமாக தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது, ஆனாலும் ஒவ்வொரு காட்சியும் சாதாரணமா நடக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா, இப்ரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மாம்சத்தில் இருந்த நாட்களில் பாவம் செய்யாதபடி ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஒவ்வொரு நேரங்களும் இயேசு ஜெபித்திருக்கிறார். பாருங்க, அப்போ நமக்கு தேவன் சொல்லியிருந்த போதும் கூட ஏன் ஜெபம் அவசியம்னா, அது ஒரு சாதாரண ஜெபமா இல்லை, பலத்த சத்தமும் கண்ணீரும் பயபக்தியோடு கூடிய ஜெபம். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் பயபக்தியோடு கூடிய ஒரு ஜெபம் அவசியமா இருக்கும்போது தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். நாம் ஜெபிக்கணுமா? தேவனுடைய வார்த்தை நமக்கு சொன்ன போதும் கூட, இயேசுவுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட போதும் கூட இயேசு ஜெபித்தார். பாவம் செய்யாதபடி ஜெபித்தார். ஒவ்வொரு முறையும் அவரை அவர் காப்பாற்றி பலப்படுத்தினாரா? கண்டிப்பாக. நாம் ஜெபிக்கணுமா? ஜெபித்தால் தேவன் நம்மை காத்துக் கொள்வார்.
எசையா 52ஆம் அதிகாரம் 13-14 கீழ்ப்படிதலுக்காக அவர் சவுக்கடிகளையும் ஆணிகளையும் தாங்க தயாராக இருந்தார் என்பதை கருத்தில் கொள்ளும்போது பிற்கப்படுகிற அப்பம் என்னவென்று நிதானித்தருகிறோமா? அந்த சரீரத்தை குறித்து நம்ம இவ்வாறு அடிபடுகிறோமா? இவ்வாறு பாதிக்கப்படுகிறோமா? இவ்வாறு பிதாவுக்கு ஒப்புவிக்கிறோமா? இப்படிலாம் இருந்தால் ஐக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நிதானித்து அறிகிறவர்களாக நிச்சயமாக இருப்போம். அப்ப அந்த சரீரம் அந்த கேடு அடையும் போது அவர் எப்படி நடந்து கொண்டார்? ஞானமாய் நடப்பார்னா எசேயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ இந்த ஒப்புவித்தல் அப்படின்ற கருத்தானது பிதாவானவர் நியாயமாய் செய்கிறார். இந்த அளவிற்கு நாம் செல்லுகிறோமா? இந்த அளவிற்கு நாம் பாடுபடுகிறோமா? ஒவ்வொரு முறையும் வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய அப்பத்தை பிட்டு நாம் சாப்பிடுகிறோம், சரீரத்திலே ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த விதமாய் ஒப்புவிக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கா? சின்ன சின்ன காரியங்களே இன்னும் நம்ம சரியா இல்லை, வளர்ந்து வருகிறோம். அப்படியானால் இன்னும் எவ்வளவு நாம் தூரமா இருக்கிறோம் என்பதை நம்மால் காண முடிகிறதா? எவ்வளவு தூரத்தில் நாம் இருக்கிறோம் அந்த பாடுகளுக்கு. அப்படியான ஒவ்வொரு முறையும் நம்ம சாதாரணமா அதை செஞ்சிடும் இல்லையா? சரீரத்தில் நினைவு கூறுகிறோம் என்று சொல்றோம், ஆனா இப்படி நம்ம செய்கிறோமா? நம்முடைய சிறிய முதலாவது நம்முடைய வருகையிலேயே நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் என்று தெரியுது இல்லையா? அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது காரணம் என்ன? நாம் இன்னும் பாடுபட இன்னும் விருப்பமா இல்லை, நம்ம பிதாவுக்கு ஒப்புவிப்பதற்கு விருப்பமா இல்லை. இப்ப பாடுபடுவதற்கு நாம் பலமானவர்களாக இன்னும் வளரல, சரிதானே? இப்போ வளர்ந்திருப்போம் என்றால், உணர்ந்து இருப்போம் என்றால், நிதானித்து பார்ப்போம் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? அப்பதாங்க நமக்கு ஐக்கியமா இருக்கும். கீழ்ப்படிதலுக்காக அவர் துன்பப்பட்டதை போலவே துன்பப்பட தீர்மானித்தால் நாம் அவருடைய இரத்தத்துடனான ஐக்கியம் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா இருக்க முடியும். இப்போ துன்பம் நம்ம படணும். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நாமும் பாடுபடணுமா? நிச்சயமாக படணும். இப்ப மெய்யாகவே கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியம் கொள்வதில் இந்த பாடுபடுவதை பிதாவுக்கு நியாயமா ஒப்புவிக்கிறோமா? நாம் ஒவ்வொரு முறையும் நெருக்கி ஏவப்படும் போது இந்த பாடுபடுவதை நிதானிக்கிறோமா? இன்னும் நமக்காகவே வாழ்றோமா? அப்ப எப்படி நம்ம கிறிஸ்துவோடு கூட சரீரத்தில் நம்ம எப்படி ஐக்கியமா இருப்போம்? அவர் மாம்சத்தில் பட்ட பாடுகள் நம்ம எங்கே படுறோம்? இன்னும் நம்ம வளரணும் இல்லையா? நம்ம ஜெபிப்போம், உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு நமக்கு அனைவருக்கும் பலன் தரட்டும். நம்ம ஒவ்வொரு கட்டத்திலும் மேற்கொண்டு வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அவர் பாடுபடுவது போலவே நாமளும் பாடுபட்டு ஐக்கியத்திலே ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் ஐக்கியம் கிடைக்கும். சேர்ந்து செய்யும் போது ஐக்கியம் கிடைக்கும். இப்ப நம்ம சேர்ந்து இருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பரிசோதித்து பார்ப்பீங்கன்னா இல்லை என்று உங்களுக்கு சொல்லும். சுயமா ஏதாவது செய்யாம இருக்க மாட்டா அது இல்லைன்னு சொல்லிடும். அவரை போல நியாயமா ஒப்பு கொடுக்கிறோமா என்று பார்த்தா அது இல்லைன்னு சொல்லும். அப்போ நம்ம பிதாவினுடைய ஒவ்வொரு தீர்ப்புகளுக்கும் நாம் இவ்வாறு சேர்ந்து கூட்டாக ஐக்கியமாக ஒரே அடிச்சுவரில் லக்கை நோக்கி தொடர்வோம் என்றால் நிச்சயமான ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த பாடம் நமக்கு இன்னும் முடியல. இதில் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பாடுகளை, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாரு, நம்முடைய துக்கத்தை சுமந்துட்டாரு, நாம ஒன்றும் பாடுபட வேண்டியது இல்லையே அப்படின்னு சில மக்களும் சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறதா, இல்லை அது வசனம் ஆதரிக்கிறதா என்பதை வரும் வாரத்தில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவருடைய மரணத்தை நான் நினைவு கூறும்போது இவ்விதமாக நான் அவருக்கு முழுமையாக ஒப்புவிக்கிறேனா, முழுமையாக அவருக்காக நான் பாடுபடுகிறேனா, முழு காரியத்தையும் தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேனா என்று நாம் என்ன செய்வோம்? அதை கவனமாக செய்வோம். பிதாவாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுடைய ஆண்டவரான இயேசுவின் சரீரத்திலே எப்படி அவர் பாடுபட்டாரோ, ஒவ்வொரு முறையும் நாங்கள் பிற்கப்படுகிற இந்த அப்பத்தை நினைவு கூறும்போது இவ்வாறு எங்களுடைய பிதாவுக்கு எங்களை அர்ப்பணித்து ஒப்புவிக்கிறோமா? நியாயமாய் என்னுடைய பிதாவானவர் தீர்ப்பு செய்கிறார். நான் இன்னும் என்னுடைய பலவீனத்திலே வளர வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேனா, உணர்ந்து கொள்கிறேனா? தாழ்மையாய் அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேனா? ஒவ்வொரு வாரம் செய்யும் போது எத்தனை வாரங்கள் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்பதை அறிந்து அதற்கு ஒப்புக் கொடுக்க என்னை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். மரண பரியந்தம் தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். அந்த கேடு அடைந்தார், சிதைக்கப்பட்டது. பிதாவை, இந்த அளவுக்கு எங்களுடைய பாடுகள் இல்லை என்பதை மெய்யாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள எனக்கு தகுதி வாரும். ஞானமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவானவருடைய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே.